பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருந்து அவர் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இறங்குகிறவர். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் இறங்கி அவர்களை விடுவித்து நடத்துகிறவர். வேதத்தில் நாம் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 106வது சங்கீதம் 46வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். ஆம் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, அவர்களை சிறைப்பிடித்த யாவரும், அவர்களை சிறைப்பிடித்த யாவரும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நம்மை சிறைப்பிடித்திருக்கிறார்கள். சிறைப்பிடித்ததான யாவரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கைகள் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய கண்களிலே கர்த்தர் இரக்கம் கிடைக்கும்படி அவர் செய்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கை சிறையாக்கப்பட்டது, அங்கே தேவன் இறங்கும்படி கர்த்தர் செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சில மனிதர்களாலே சிறையாக்கப்பட்டு இருக்கிறது. சிறையாக்கப்பட்டதான உங்கள் வாழ்க்கையில், சிறைப்பிடிக்கப்பட்டதான உங்கள் வாழ்க்கையில் எந்த மனிதர்கள் உங்களை சிறையாக்கினார்களோ அவர்களுடைய கண்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமாங்க, கடனின் நிமித்தமாய் அவர்களிடத்துல சிறையாக்கப்பட்டிருக்கிறீங்களா? சில காரியங்களிலே அகப்பட்டு அவர்களிடத்துல சிறையாக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு பேசுகிற ஒரு வார்த்தை உண்டு, உனக்காக நான் அவர்களுடைய கண்களில் இறங்கும்படி நான் உனக்கு செய்வேன். சில பேருடைய வாழ்க்கை பாவத்தினால் சிறையாக்கப்பட்டு இருப்பார்கள். சின்ன பாவம் தானே சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது, அது நாளடைவிலே உங்களுடைய வாழ்க்கையில் அரிப்பிளவை போல அது படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, விட்டு விலக முடியாத ஒரு நிலைமை. இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நீ சிறையாக்கப்பட்ட இடத்தில் உனக்காக இறங்கும்படி செய்கிற கர்த்தர். எதற்கு? நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்பட, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட, அசுத்தத்திலிருந்து விடுவிக்கப்படத்தக்கதாக தேவன் உனக்கு இறங்கும்படி செய்வார். தேவஜனமே, மனிதருடைய கண்களிலே கர்த்தர் இறங்கும்படி அவர் செய்வார். ஒரு விடுதலையை கர்த்தர் ஏற்படுத்துவார், ஒரு விடுதலையை கர்த்தர் உண்டாக்குவார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியங்கள் அது பலத்ததாய் இருக்கும். சிறைப்பட்டு போயிட்டோன்னு நினைக்கிறீங்களா? எந்தெந்த இடங்களில் எல்லாம் சிறைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்களோ, இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தர் அவர்கள் கண்களிலே உங்களுக்கு இறங்கும்படி செய்வார். எதற்கு? விடுவிக்கப்பட, விடுதலையாக்கப்பட, உங்களுடைய வாழ்க்கை உயரத்தில் தூக்கி நிறுத்தி ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை பிடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் இறங்குவீராக. சிறைப்பட்டு போன இடத்தில், சிறையாக்கப்பட்ட அனுபவத்தில் தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில் இரக்கம் கிடைக்கும்படி செய்து ஒரு விடுதலையை தந்து ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம் தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை பல விதங்களிலே சிறையாக்கப்பட்டிருக்கலாம். சிறையாக்கப்பட்டதான உங்கள் வாழ்க்கையில் சிறை பிடித்த யாவரும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் செய்வார். God bless you.